யூஸ்ஃபுல்லா இருக்கும். வர 2017 ஜனவரி மாதம் நான் கோவைப்புதூரில் இந்த ஏரியா பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. அந்த அளவுக்கு போனீங்கன்னா இங்கிருந்து மேலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரவுண்டில் 2017 ஜனவரி மாதம் நான் சொந்தமாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது சும்மா யூடியூப்ல, வெப்சைட்ல, பேஸ்புக்ல, டிவியில வந்துட்டு ஜல்லிக்கட்டு என்பது ஹலோ நடத்துங்க, நான் பேசி இப்ப என்ன பண்ண போறீங்க? உண்மையிலங்க தமிழ் 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 எல்லாரும் பேசி பிரயோஜனம் இல்ல. ஒரு ஜல்லிக்கட்டு கூட நடத்துறதுக்கு எந்த நாய்கிட்டயோ பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத செஞ்சு காட்டுற கூட தில் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ? இதுக்கு என்ன பர்மிஷன் வேண்டியது இருக்கு? கொக்கோ கோலா 2.8 pH வேலையில ஒரு நாய் விற்கிறான். இது எந்த நாய்களும் கேட்கறது இல்ல, தடை விதிக்கிறது இல்ல. அந்த ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் என்ன தடை? இதை விட உலகத்துல நாட்டுக்குள்ள கெட்ட காரியமே நடக்கலையா? யோசிச்சு பாருங்க. சொன்னா கேவலமா இருக்கும். ஊர்ல எல்லா கெட்ட காரியம் நடக்குது. இதை நிறுத்துறக்கோ தடை விதிக்கோ எந்த அதிகாரிக்கோ ஆசீர்வாதிக்கோ எவனுக்குமே தில் இல்லையாமா. ஜல்லிக்கட்டு இப்ப நிறுத்தி இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆக்சுவலி ஜல்லிக்கட்டுக்கு எனக்கும் ஆக்சுவலா சம்பந்தமே இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க. நான் ஏன் நடத்துறேன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஜல்லிக்கட்டு நடத்துறது மூலியமாக தமிழக மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்க போகிறேன். இனிமேல் எதையும் கேட்காதீங்க, போராட்டம் நடத்தாதீங்க. என்ன போய் போராட்டம் நடத்துங்க, அந்த விஷயத்தை நடத்துங்க, போராட்டம் நடத்தாதீங்க, அந்த நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு சொல்றாங்க. ஏன் வந்து கேட்பான்? ஒரு நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்கு உலகத்தில் 5 பேர் இருக்காங்க. அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காவல்துறை, நீதித்துறை, மாஃபியா கேங். சோ இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஜல்லிக்கட்டு நடத்தினா யார் வந்து நிறுத்துவா? இந்த 5 பேர் தானே. இந்த 5 பேருக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சப்போஸ் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போலீஸ் வராரு, வந்து தடி எடுத்துட்டு வந்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நடத்தக்கூடாதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான். அந்த போலீஸ்ட்டு போய் யோ ஜல்லிக்கட்டு நடத்த உனக்கு என்னையாப்போ அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் என்ன சொல்லுவாரு? சார் ஜல்லிக்கட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார், நானும் தமிழ் தான் சார், எங்க இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்றது? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க இன்ஸ்பெக்டர் சொன்னா என்ன வேணா பண்ணுவியா? ஒரு ஜல்லிக்கட்டை கூட நடத்த வக்கில்லைன்னா உயிரோட இருந்து இப்ப என்ன பிரயோஜனம்? இல்ல நான் கேட்கிறேன், எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சும்மா நடத்துறேன். எதுக்குன்னா கவர்மெண்ட் அப்படிதான் சொல்லும், நீங்க எல்லாம் பண்ணுங்க, அதுக்காக நான் மட்டும் நடத்தக்கூடாது. யாருக்கெல்லாம் தில் இருக்கோ, நெஞ்சில மஞ்சாசோர் இருக்கோ நடத்துங்க. ஆனா 2017 எவனாவது ஜல்லிக்கட்டு நடத்தின தமிழன் சொன்னா அவ்வளவுதான், பிச்சு போடுவோம். ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு காரியத்தை செய்யறதுக்கெல்லாம் எதுக்குங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்? நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? போராடுவோம் ஹலோ எதுக்கு போராடுறீங்க? செய்யுங்க, இறுதி வரை போராடுவோம், இறுதிதான். நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, சண்டை போடுவோம். எதுக்கு யார்கிட்ட சண்டை பிடிக்க போற? சோ புரிஞ்சுக்குங்க, நான் சிம்பிளா சொல்றேன், எனக்கெல்லாம் இந்த சட்டம் எல்லாம் தெரியாதுங்க, எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியாதுங்க, எனக்கு இமிகிரேஷன் தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தோணுனா பண்ணுவேங்க. புரிஞ்சுக்குங்க. நல்ல காரியம் பண்றதா இருந்தா செய்யணும். அதுக்காக ஜல்லிக்கட்டு நான் பெருசா நடத்த மாட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த டேட்ல நடத்துவேன், ஒரு காலை கூட்டு வருவேன், மாட்டு ஆட்டுவேன், நான் மட்டும் போயிட்டு நான் நடத்திக்காங்க அவ்வளவு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் பேசுறக்கெல்லாம் இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது, செய்யணும், அவ்வளவுதான். அவங்கவங்க இறங்கி வேலை செய்யணும். செயல் வீரர்கள் தான் வேணுமே தவிர வாயில பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லைங்க.